எலி பெருச்சாலிலாம் இருக்கு. நீங்க நாயை கொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா எலி பெருச்சாலி எல்லாம் வரும். அது மூலமா இருக்கக்கூடிய ரோடன் பாப்புலேஷன் மூலமா வரக்கூடிய நோய்கள் அதிகரிக்கும். அது இன்னும் கொடூரமானது, ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால வரக்கூடிய டிசீஸ்க்கு எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்குனாச்சும் ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. கடிச்சதுன்னா எலிகள்ல கடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஏதாவது ஆகி போயிட்டு போயிடும். அது வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து ஏறும். நாய் வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து ஏறாது. அது வாட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கும். இது வீட்டுக்குள்ள வரும். எலி பெருகிரும். எலியை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சிட்டிக்குள்ள எலியை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாய்க்கு தான் இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. பூனைகளும் இருக்கு. நீங்க இப்ப நாயை கண்ட்ரோல் பண்ண எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அந்த இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சொசைட்டி ரொம்ப கேவலமா போயிடும். குப்பையை வெளியில கொட்டத்தை நிப்பாட்டிட்டு நான் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நாய் பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு நமக்கு கிடைச்சிரும். சிம்பிள். புடிங்க, கடிக்கிற நாயை மட்டும் தனிமைப்படுத்துங்க. கடிக்காத அன்பு நாய்கள், வாலாட்டக்கூடிய நாய்கள், பாவப்பட்ட மூஞ்சியை பார்த்தாவே தெரியுங்க. இப்படி பாக்குங்க பாவமா. அந்த பாவப்பட்ட நாயை வந்து